கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி சிவகுமார் சார். வணக்கம். வணக்கங்க. தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது. இன்னொரு 25 நாட்கள்ல தமிழ்நாட்டு வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா பிரதான அதிமுக, திமுக போன்ற கட்சிகள்ல பட்டியலின தலைவர்களுக்கு சீட் சரியான முறையில் விசிகாவை தவிர்த்து வழங்கப்படாததும் பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு புறம் பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் அவர்களே ஒரு தொகுதி தான் நிற்கிறாங்க. அதுவும் கூட அவங்க மனைவி நிற்கிறாங்க. பட்டியலிடத்துக்காக நான் நிற்கிறேன்னு சொன்னா கூட அந்த தொகுதியில அவங்க மனைவியை நிறுத்தினது பேசுபொருள் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தோம்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு அதிமுகவில் நாங்கள் 5 தொகுதி கேட்டோம், ஒரு தொகுதின்றதான்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்துறாங்கன்றாங்க. இங்கிட்ட திமுக பக்கம் வந்தாவும் முருகவேல் ராஜன், எஸ்ஆர் பாண்டியன், அதே மாதிரி அருந்ததி சமூக மக்கள் மத்தியில் களமிடக்கூடிய ஆதித்தமிழர் பேரவையின் தலைவர் அதியமான், தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகேந்திரன் உள்ளிட்ட ஜக்கன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுக்கு தேர்தலில் இடப்பங்கீடு வழங்காததும் பேசுபொருள் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த பிரதான 2 கட்சிகள் தொடர்ந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை புறக்கணிக்க நம்ம எப்படிசா பார்க்கலாம்? கடந்த 1991ஆம் வருடம் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த சாதி இயக்கங்கள் பற்றி ஒரு பார்வை வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சாதி மோதல்கள் இல்லாமல் இல்லை இருந்துச்சு. ரொம்ப கடுமையான ஒரு மோதலாக கொடியங்குளம் சம்பவம் மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து போராட்டங்கள், சாதிய படுகொலைகள் நடந்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 91, 96 காலகட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நடைபெற்றது. அந்த அடிப்படையில் தான் கொடியங்குளம் சம்பவத்தை மையப்படுத்தி மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவங்க பார்த்தீங்கன்னாக்க இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஏற்கனவே பல்வேறு போராட்டங்களை எடுத்து பல்வேறு அமைப்புகள் ரீதியாக அவர் போராடினாலும் தென் மாவட்ட மக்களுக்கு அந்த நம்ம மாவீரன் பசுபதி பாண்டியனோட அந்த கொலை முயற்சி சம்பவத்தின் மூலமாக அவர் பார்த்தீங்கன்னாக்க திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அதன் பின்னாடி இந்த கொடியங்குளம் சம்பவம் பிரச்சனை மிகப்பெரிய வீரியம் எடுக்கும் போது அது பாமக பாட்டாளி கட்சி பார்த்தீங்கன்னாக்க கையில் எடுத்து அதை போராட்டத்தை எடுக்க போகும்போது கலைஞர் கருணாநிதி அவர்களால் பார்த்தீங்கன்னாக்க முன்மொழியப்பட்டவர் ஐயா கிருஷ்ணசாமி அவங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க சன் டிவி இருந்துச்சு. கடுமையான ஒரு பிரதிபலிப்பு. இவரோட அறிவு, ஆற்றல், இவரோட உருவ அமைப்புலாம் பார்க்க போகும்போது அனைத்து சமூகங்களும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்த தாக்கம் 96ல் ஒட்டப்பிடாரத்துல ஒரு சாதி வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரே தலைவர் கிருஷ்ணசாமி தான். பல தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா பல முறை பல பேட்டிகளில் தோழர் திருமாவளவன் கூட சொல்லியிருப்பாரு, ஒரு சாதி ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி எழுதியிருப்பாரு. இவர் ஜெயிச்சிருக்காரு. அதாவது அவர் பேச மாட்டாரு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் மறுப்பு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் மறைந்த சந்திரபோஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் மறுப்பு அரசியல் பண்ணியிருந்தாங்க. ஒரு கல்யாண சுந்தரம் அருந்ததி அமைப்பு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம டாக்காவோட ஃபாதர் அந்தோணசாமியோட அவங்க அவரோட நிதி உதவியின் மூலமாக இயக்கம் நடத்திக்கிட்டு அவங்க தேர்தல் மறுப்பு அரசியல் பண்ணுறாங்க. இப்போ அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து போனதை பார்த்தீங்கன்னா இந்த கடலூர் கலவரம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வடக்க போகிறார். யார் வடக்கு பக்கமாக திருமாவளவன் அறியப்பட்டு இந்த இயக்கம் வளர்ந்துக்கு இருக்கும்போது தான் மேலவளவு படுகொலை நடக்குது. அந்த மேலவளவு படுகொலைக்கு அப்புறம் தான் அவங்க மேலவளவு படுகொலையை பார்த்தீங்கன்னாக்க முதலாக கிருஷ்ணசாமி தான் பார்த்தீங்கன்னாக்க 100 வாகனங்களில் மேலவளவுக்கு போகிறாரு. இதுக்கு பூராமே பின்னணியா தேவேந்திர குல இயக்கங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு எதிர்வினையாற்றுறதுக்கு தயாராக இருந்தபோது அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்க இது வட மாவட்டங்களில் நான் போராட்டம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொண்டு போனது அண்ணன் திருமாவளவன் தான். அதை மறுக்க முடியாது. அதுல இருந்துதான் அவரோட வளர்ச்சி. இப்ப இந்த திராவிட யாரு இந்த சாதிய கட்சி உருவாக்குனது, இந்த சாதிய இயக்க அரசியலை வலுவா உருவாக்கி விட்டது மூலமே கலைஞர் கருணாநிதி தான். அந்த இந்த இந்த அதாவது இந்த மக்களோட ஆதரவை மருத்துவர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க சரியான முறையில பயன்படுத்தாம 98ல் பார்த்தீங்கன்னாக்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் நழுவ விட்டுட்டாரு. அதை திருமாவளவன் அவரோட சுய முயற்சியில அவரோட பேச்சு திறமை மக்களை ஒருங்கிணைக்கிற முயற்சியில பார்த்தீங்கன்னா 2001ல் பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் ஜெயலலிதா இருந்ததுனால ஆதரவு கொடுத்து அதன் வாயிலாக அதை தக்க வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க எண்ணற்ற போராட்டங்கள் பல இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஜான் பாண்டியன் பார்த்தீங்கன்னாக்கா சிறைக்கு போயிடுறாரு. அதில் சிறைக்கு போயிடுறாரு. அப்போ தனித்து பார்த்தீங்கன்னாக்க பல்வேறு போராட்டங்களை பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் நிறைய உயிர் பலிகள் எல்லாமே மருத்துவரையாதே பண்ணார். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது இந்த தேவேந்திர குல வேளாளர் பெயர் பிரச்சனை, இந்த பெயர் பிரச்சனை வரும்போது இவங்க அந்த பாதையிலிருந்து மாறி அவங்க இந்த பட்டியல் வெளியேற்றுன்ற ஒரு விஷயத்தை எடுத்து போகும்போது கொஞ்சம் நிறைய அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்க குட்டி குட்டி அமைப்புகள் பார்த்தீங்கன்னாக்க
முளைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க அந்த அச்சத்தின் காரணமாக மீண்டும் ஆட்சியை கைப்பிடிக்கும் போது இந்த மக்களோட செல்வாக்கு இருக்கக்கூடிய இந்த இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு பேரளவுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அதிமுகவும் திமுகவும் இந்த சாதிய இயக்கங்களை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு அப்போது அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் வழங்குறது, ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு அதிக பணங்களை வழங்குறது, இப்படி வழங்கி ஒரு எண்ணிக்கையை கூட்டுறதுக்காக பண்ண போது அவன் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு அதனாலதான் இந்த பட்டியல் வகுப்புல சேர்ந்த பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குறிப்பா வந்து பல்லர், பறையர், அருந்ததியர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அத்தனை இயக்கங்கள் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் இங்கிட்டு ஒரு ஆளு இப்ப இந்த தேர்தலில் பாருங்க, ஒருத்தர் திமுக கொடுத்தா ஒருத்தர் அதிமுகவுக்கு. இப்ப அண்ணன் மாவீரன் பசுபதிவாணன் குடும்பத்திலேயே அவங்க அக்கா அவங்க பார்வதி அக்கா வந்து பாத்தீங்கன்னாக்க திமுக ஆதரவு, மகன் வந்து பாத்தீங்கன்னாக்க அதிமுக ஆதரவு. புரியுதுங்களா? அதே மாதிரி பல்வேறு இயக்கங்கள் மாறி மாறி அப்ப இன்னைக்கு ஒரு தலைவர்கள் இங்க இந்த சமூகம் சார்ந்து ஒருத்தவங்க போராடும் போது இந்த மக்கள் வந்து அவங்கள வந்து ஏற்க மறுத்துட்டாங்களா, இல்ல இவங்க மக்கள் சார்ந்து எந்த ஒரு பணியும் செய்யலையா, இந்த கேள்வி எழுதா இல்லையா? இப்படி இந்த கட்ட தேர்தலோட 2011க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க தேர்தலோட வடிவம் மாறிடுது. இன்னைக்கு எப்படி வந்து மக்கள் சார்ந்து வந்தது போகும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பண அரசியலா போச்சு. இன்னைக்கு தேர்தல் வந்து தேர்தல் களத்தை விட்டுட்டு சமூக வலைதளமா போயிருச்சு. அப்ப சமூக வலைதளத்துல ஏற்படைய களங்கள் இருக்கிறது. இந்த மக்கள் வந்து அதாவது இவங்க பூரா என்ன பண்ணிடுறாங்க, இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க பூராமே அவங்க ஒரு குழுவை வச்சுக்கிட்டு அவங்கள உயர்த்திதான் எழுதுறாங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனை என்ன, மக்களுக்கான தேவை என்ன, மக்களை எப்படி வாக்குகளா மாத்துறது, எப்படி கவர்றதுன்றத அவங்க தவற விட்டுட்டாங்க. இதுதான் உண்மை. நீங்க சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஒரு திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இருக்கும்போது பல்லாயிரம் கோடிகளை செலவழிச்சு ஒரு தேர்தல் நிற்கும் போது அவங்களோட கட்சியை காரணத்துக்கே வாய்ப்பு கொடுத்து அவனத்தையும் ஜெயிக்க வைப்பானா, பின்னாடி இருக்க மக்கள் எண்ணிக்கையை அவன் கணக்கெடுத்து வச்சுக்கிட்டு அவன் எப்படி அவன் காசை செலவழிச்சு உனக்கு கூடுதலாக காசு கொடுத்து உன்னை ஜெயிக்க வைப்பான். இது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை இல்லையா? இன்னைக்கு வியாபாரமா போச்சுல அரசியல். மக்கள் பணிக்காக ஆட்சி அதிகாரம் இருக்கு. இதை பட்டியல் சமூக கட்சி தலைவர்கள் உணர்ந்தானா எவனாவது? போய் ஒரு 100 பேரை கூட்டிட்டு போய் ஒரு மாநாடா போடுறது, எவன்டையாவது காசை வசூல் பண்றது, எப்படி உன்னை மதிப்பான்? உனக்கு வேலை எங்க? அம்பேத்கர் என்ன பண்ணாரு? அம்பேத்கர் என்ன செஞ்சாரு? அவருக்கு ஏற்பட்ட இன்னல்களை, அவமானங்களை, புறக்கணிப்புகளை படிகளா ஆக்கி 42 பட்டம் பட்டாரு. அவர் எவன்டையும் போய் எனக்கு பதவி கொடுன்னுட்டாரா, நான் கூட்டணி சொன்னாரா? அவனை கூப்பிட்டு நீங்க எழுதுங்கன்னு சொன்னாங்க. யார? அந்த தலைவனை கூப்பிட்டு நீ சட்டத்தை வடிவமைச்சு சொன்னாங்க. இதுதானே நிதர்சனமான உண்மை. இதை விட்டுட்டு இப்ப அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அதை சார்ந்த தலைவர்கள் அந்த மக்களுக்கு உண்டான பாதிப்புகள் என்ன, அந்த மக்களுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, அவங்க பொருளாதாரத்தில் எப்படி அவங்களுக்கு கொண்டு போகணும், சமூக பொருளாதார மாற்றம் சரியா இருக்கும், திட்டங்கள் என்ன, அதாவது மத்திய அரசு திட்டம் என்ன, மாநில அரசு திட்டங்கள் என்ன, இந்த திட்டங்கள் பூராமே இந்த மக்களுக்கு போய் சென்றடைதா? இதை சார்ந்து எவனாவது போராடி இருக்கானா? இதை எவனாவது சொல்லி நீ கேளுங்க, நான் உங்களுக்கு போராடி இருக்கானா? இப்ப இப்ப தேவேந்திர சமூகமா இருக்கட்டும், இப்ப தென் மாவட்டங்கள்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த இளவு வீட்டுலதே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்றானே தவிர இதை தாண்டி இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு என்ன விஷயம்? இதை என்ன செய்யணும்? இந்த மக்களை எப்படி ஒருங்கிணைக்கிறது? நீ மக்களோட இல்ல அதை அவன் கணக்கெடுத்துறான்ல. இந்த சொல்றான்ல இன்னைக்கு எடப்பாடி 33,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய அவமானமான செயல். 33,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு போது இது எவ்வளவு பெரிய அவகாரம். ஒரு தனித்து ஒரு சாதி வாக்களித்து ஜெயித்த கிருஷ்ணசாமியின் மதிப்பு எங்க போயிருச்சு? இப்ப அவருக்கு அது மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தோட தலைவரா அனைத்து பட்டியல் சமூகம் அவர் தலைவரா கொண்டாடினாங்க. ஏன் இந்த செல்வ பிறந்த வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தவர்கிட்ட வந்து நிக்கலையா? இன்னைக்கு வந்து நிக்கலையா? அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகியா இல்லையா? ஐயா நிக்கலையா? இதை உணரணும். யாரு? நான் அவர்கிட்ட வந்து அவர் வந்து எனக்கு மூத்தவர், எனக்கு ஒரு வகையில குருநாதர் கூட. ஐயா அவங்க அதை வந்து கொஞ்ச நாளும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை மறுபரிசீலனை செய்யணும். எதனால நம்ம இந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளல, இந்த மக்கள் ஏன் விட்டாங்கன்னு. மக்கள் மேலதே நிறைய அநேக குற்றங்கள் இருக்கு, அதுவும் சொல்லணும். ஒரு தலைவர் வர்றாங்கனாக்கா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்ம சாதியா அடையாளப்படும் போது அவங்கள பொது வழியில வந்து பாத்தீங்கன்னா அவமானப்படுத்துறது, தரக்குறைவா வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் எழுது எப்படிங்க மதிப்பான்? உடனே நீயே ஏத்துக்கிறாத போது அடுத்த எப்படி மரியாதை கொடுப்பான்? நீ வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சாதிய கட்டமைப்பு இல்லைன்றீங்களா? அப்படியே இருக்குங்க. இன்னைக்கு போய் நமக்கு வெக்கமால போய் அவன் அறிவாலயத்திலையும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அபை சமூக சாலையில போய் அவனை பாக்குறதுக்கும் அவன் யாருங்க? அவன்கிட்ட போய் நின்றுக்கிறதுக்கு, அவன்கிட்ட போய் கை கட்டி நின்றுக்கிட்டு போய் லெட்டர் பேட கொடுத்துக்கிட்டு நான் ஆதரவு தர்றேன்னு சொல்றது வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க
உங்களுடைய மக்கள் எங்க போனாங்க, உங்க வாக்கு என்ன, அவன் எடுத்து வச்சிருக்கான். நீ போனேனாக்க நீ யாரு, உன் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, உன் நிர்வாகிகள் யாரு, உனக்கு எத்தனை ஓட்டு இருக்கு, நீ எந்த எல்லாமே அவன் தூக்கி போடுற மேஜையில. அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த தேர்தலை வந்து பாத்தீங்கன்னாக்க நவீன நவீன தேர்தலா மாறினதுக்கு அப்புறம் நவீன யுகத்துக்கான தேர்தல் அதுக்கு தகுந்த மாதிரி கட்சிகளும் மாறிட்டான். உனக்கு என்ன வேணும், காசு தானே வேணும், வாங்கிட்டு ஓடி போ, சீட்டு நான் கொடுத்துக்கிறேன், 44 தொகுதி இருக்குல்ல, அதுல உனக்கு உன் ஜாதிக்காரன் பாட்டுறான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப அவன் எப்படி ஜாதிக்காரன் போது போய் சாதியா இருப்பான் அவன். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இயக்கங்களுக்கு அந்த அனைத்து உரிமைகள் இருந்தா கூட அவங்க இந்த மக்களுக்கான உரிமையை பேச முடியாத சூழல்ல அவங்க இருக்காங்க. அப்படித்தான் இந்த 3 சாதி தலைவர்களும் இன்னைக்கு பின்னாடி வச்சிருந்துட்டாங்க. திருமாவளவன் இன்னைக்கு 8 தொகுதி வாங்கிட்டதாக நீங்க பெருமைப்படலாம், எனக்கு அதுவே போதாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேக்குறீங்க, 10 தொகுதி தேமுதிக 0.4% கூட வந்து பாத்தீங்கன்னாக்க வாக்கு வங்கி இல்லாத ஒரு கட்சிக்கு 10 தொகுதி. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு பாருங்க, அந்த 10 தொகுதியிலையும் நிற்கக்கூடியது தாயும் மகனும் போட்டிடுறாங்க. அது போக அதாவது அந்த தெலுங்கு மொழி பேசுறவங்க அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்காங்க. அப்ப இந்த திராவிட கட்சிகள் மேல இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் போன்ற இயக்கங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிறுவனமாகுதா? இன்னைக்கு எந்த அடிப்படையில இந்த தேமுதிகவுக்கு இந்த 10 தொகுதி கொடுத்தீங்க அப்படின்னு ராஜ்யசபா சீட்டு வேற, அதாவது 16 தொகுதி, அப்ப 6 தொகுதி 16 தொகுதி போது இந்த கூடுதலா கொடுக்கும்போது இதை வந்து பாத்தீங்கன்னாக்க எதனால அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் இதை வந்து கேள்வி கேட்க முடியல, உரிமையை மீட்க முடியலனாக்க அதாவது அவங்களுக்கு கூடிய அங்கீகாரம் கூட குறைஞ்சுவோம் அவர் அச்சப்படுறாரு. அவரும் போய் அங்க போராடும் போது இந்த வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னாக்க யாருடைய வாக்குகள், உங்க வாக்கு போடுறவன் இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்காக உழைக்கிறவங்க போறாம விளிம்பு நிலையில இருக்கவங்க தானே போவேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஜமீன்தாரும் அவன் வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலையில் இருக்கவங்க தொழிலதிர்வுலாம் போய் கட்சிக்கு போய் கோஷம் விட போறா, கட்சிக்கு கோஷம் போட போறா. அந்த மக்கள் அன்றாடம் காட்சி மக்கள் எல்லா சமூகத்தில் இருக்காங்க, அவங்க தான் கட்சிக்கு போறாங்க. விஜய் வந்தாலும் அவன் தான் போறாங்க, யார் வந்தாலும் போக போகும்போது உங்க ஓட்டு தான் பிரியுது. இப்படி ஒரு ஏமாற்று வேலை, இப்படி ஒரு மிரட்டல், அந்த புள்ளி ஒவ்வொரு கணக்கு அவர் போகும்போது அவனுக்கு பணிஞ்சுதான் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியா அங்கீகாரம் பெறணுன்ற ஒரு நோக்கத்துல போகும்போது அப்ப நோக்கம் மக்களுக்கானது இல்ல. இப்ப ஒரு தலைவர் சிறந்தவரா இருந்தாக்க மக்கள் வந்து அவங்க சொல்ல கேட்டுத்தானே ஆகணும். அப்ப மக்களுக்காக யாரும் அவங்க நிர்வாகிகள் பணிபுரிய முடியல. இப்ப ஐயா இருக்காருனாக்கும் அவங்க வந்து எல்லா இடங்கள்லயுமே போய் அவர் போய் எல்லாம் பண்ண முடியாது. அவங்களோட கட்சிக்காரங்களோட நிலை என்னால உயர்த்தணும்ல. இன்னைக்கு இப்ப திருமாவளவன் ஏளனமா எடப்பாடி பழனிசாமி பேசுறது இந்த சமூகத்தை அவமதிக்கிற மாதிரி தானே இருக்கு, அதை எப்படி பார்க்கலாம்? அதுதாங்க நீங்க ஏங்க ஒவ்வொருத்தனும் தனியார் கணக்கெடுப்பு நிறுவனம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பல குழுக்களை வச்சிருக்காங்க. நீங்க யாரையுமே சர்வசாதாரணமா இடை போட்டக்கூடாதுங்க. அவன் வந்து அதாவது நீங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க ஒரு தலைவரா நினைக்கிறீங்க, நாங்கெல்லாம் தலைவரா நினைக்கல, கார்பரேட் ஏஜென்ட். அது அந்த ஆளுக்கு ஜெயிக்கணும் எண்ணம் இல்ல. அந்த சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவரு இந்த கட்சிக்கு தலைவரானதை பெருசாக நினைக்கிறான். அவர் முதலமைச்சரா வந்து அதை விட அதுக்கு தொடர்புகள், அந்த லாபின் அரசியல் லாபின் எவ்வளவு லாபி, பணம் கோடி கணக்குல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாவட்ட செயலாளர் பூரா வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் கொடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள்கிட்ட போய் நீங்க போய் எப்படி மனித நேயத்தையும் நீங்க சமநீதியும் ஏற்படுத்த முடியுமா? சாதிவரின் உச்சம்ங்க. ஓகே சார், இந்த தேர்தலை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவே இந்த தேர்தலில் வந்து இந்த பட்டியல் சமூக தலைவர்கள் அனைவரும் அவங்கள அதாவது மறுசுழற்சி, அவங்கள சுய பரிசோதனை சொல்லி செய்து கொள்ளணுன்றதே இந்த தேர்தல். பட்டியல் சமூக தலைவர்கள் அதாவது பட்டியலில் இருக்கக்கூடியவங்க இப்ப தேவேந்திர குல சமூகம் சேர்ந்து சொல்றேன் நான், அவங்கள சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அவங்க மக்களை நோக்கி பயணிக்கணும். களத்துக்கு போங்க. மக்கள் நீங்க என்ன நோக்கத்துக்காக கட்சி நடத்துறீங்க, அதுல ஒரு நோக்கம்னால நிறைவேறியிருக்கான்னு பார்க்கணும். ஆகாத விஷயத்தை பேசாத, தேவையான விஷயங்களை பேசு. ஒரு சமூக பொருளாதார மாற்றம் மட்டும்தான் ஒரு சமூகத்தை இன்னொரு நிலைக்கு இட்டு செல்லும். இன்னைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 20% பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. அதுல பல்லர்கள் இருக்காங்க, பறையர்கள் இருக்காங்க, அருந்ததி இருக்காங்க, இன்னும் பிற சமூகங்கள் இருக்கும்போது இந்த தேவேந்திர எண்ணிக்கை என்ன, சமூகத்து பறைகளோட எண்ணிக்கை என்னன்ற பிரதிநிதித்துவத்தை யோசிச்சு நம்ம பேசணும். ஆக 8 கோடி மக்கள் தொகைனாக்க 20% எவ்வளவு வரப்போகுது? 20% எவ்வளவு வரப்போகுது? 1,60,00,000 தான் வரும். அப்ப அதுக்குள்ள வாக்கு எவ்வளவு வரும்? அப்ப நம்மளோட வாக்குகள் என்ன? அப்ப பொது சமூக பார்வை எப்படி இருக்கு? இப்ப நம்ம அதுக்குள்ள எப்படி பிரதிநிதித்துவம் பண்ண முடியும்? இப்ப இதுல இருந்து இங்க இருந்து இங்க அதாவது இப்ப சொல்றாரு பட்டியல இருந்து வெளியேறமாக இங்க இருக்கிறது அந்த 13 எம்எல்ஏ வரதும் போச்சுனாக்கா இப்ப 13-14 இப்ப தேவேந்திர ஒரு 14 எம்எல்ஏ வரும், அதுவும் போயிருமே என்ற அச்சந்தே நாளா அது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் நம்ம அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறது. தொகுதி இருக்கும் போதே கொடுக்க மாட்டாங்க. அதான் சொல்றேன். இப்ப இவங்களுக்கு கிடைக்க மாட்டேது. இப்ப நம்ம திருமாவளவனுக்கு 6மே தனி தொகுதி தானே. அப்ப அவங்க நிக்க விருப்பம் இல்ல. பொது தொகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்க அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீ இப்ப இந்த சமூக மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க உன்னோட செல்வாக்கு நிர்வகிக்கணும்னாக்க இப்ப
நம்ம மக்கள் மீது, அதாவது வாக்கு அதிகரிக்கிற பொது தொகுதியை தேர்ந்தெடுத்து 5 வருடம் வேலை பார்த்துருக்கணும்ல, 5 வருடம் வேலை பார்த்துருக்கணும்ல. அப்போதானே வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இப்ப ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தனிச்சு நிற்கிறாரு. இப்ப தனிச்சு நிற்கும் போது அவர் குறிப்பிட்ட வாக்குகள் பெற்றாத்தானே அவர் மேல அடுத்த அச்சம் வரும். ஆமா 5 இப்ப வர வருஷம் ஆமா வரும்போது தேர்தலுக்கு மட்டும் போய் பேசி போகும்போது ஒரு அசிங்கமா இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அவருக்கு மட்டும் இந்த அவமானம் இல்ல, இந்த சமூகத்துக்கே அவமானம். அப்படித்தான் நான் கருத வேண்டியிருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, இது ஏன் நீங்க 5 வருடத்துக்கு முன்னாடியே நீங்க இப்ப தேர்தல் வந்து முடிஞ்ச உடனே நமக்கு ஏற்பட்ட வலிக்கு நிவாரணமா மக்களை தேடி ஒரு தொகுதி 2 தொகுதியை நீங்க சரி பண்ணி வச்சிருந்தா அது வந்து புள்ளி விவர கணக்கா போகும். அதாவது உளவுத்துறை மூலமா போகும்போது உங்களுக்கு அந்த வேலையை பார்க்காம அந்த நிர்வாகிகளை மேம்படுத்தாம அந்த அவங்களோட நிர்வாகிகள் இருக்காங்க அவங்கள மேம்படுத்தணும். அவங்கள மேம்படுத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி அவனுக்கு தனித்தேவைகள் இருக்கு, அவனுக்கு குடும்பம் இருக்கு, இதெல்லாம் யோசிச்சு பண்ண போதுதாங்க அது வந்து பாத்தீங்கன்னாக்க புள்ளி விவர கணக்காகவும் உளவுத்துறை அறிக்கையாகவும் ஆளுகின்றவனுக்கு எதிர்கட்சிக்கு போகும். அப்பத்தானே உங்க மேல அச்சம் வரும். அதை நடத்தாதனாலதான் அத்தனை பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க அண்ணன் முருகல்ராஜ்ல இருந்து அதாவது அருந்ததேவி இருக்கக்கூடிய நாகை திருவள்ளுவே ஆதித்தமிழர் பேரவை இவங்க ஊரா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க நட்டாத்துல நின்னுட்டாங்க. ஆனா இதே திமுக 2 கட்சி 2 கொங்கு வேளாளருக்கு 2, அங்க யாருக்கு இன்னொரு ஆளுக்கு இந்த தமிழர் தேசம் அவங்களுக்கு 1. ஏன்னா அவர் வந்து அவங்க ஓட்டு அவசியம் தேவை. யார் ஓட்டு? முத்தரை சமூக ஓட்டு அவருக்கு தேவை. அதனால வந்து அந்த என்னோட பேர் இருக்காரு அவர் கே செல்வகுமாருக்கு விஸ்வநாதன காளிவனன்ற போது அவங்களுக்கு நத்தத்தை தொகுதியில் கொடுக்கும்போது அவங்க மிகுதியா அவங்க ஒன்றுபட்டு ஓட்டு போடுவாங்க நம்புறாங்க. அந்த புள்ளி கணக்கு இருந்ததுனாலதான் அவருக்கு தொகுதி. இப்ப கருணாசுக்கு ஒரு தொகுதி கொடுக்கணும். ஏன்னா பார்வர்ட் பிளாக் யாருக்கு கொடுக்கலாம்? குலத்தூருக்கு. அப்ப கருணாசுக்கு ஒரு ஆளு. அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நடிகர் முகமறிஞ்சவர் கொடு. இப்ப அவங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு இருந்த தேவைய இந்த சமூக மக்களும் இந்த சமூக இயக்கங்களும் செய்ய தவறிவிட்டன. ஆக இவங்க மக்களுக்காக அரசியல் நடத்துறாங்களா இல்ல அவங்களுக்காக அரசியல் நடத்துறாங்கன்றத அவங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இந்த தேர்தலில் வந்துருச்சு. இன்னமும் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னாக்க 5 வருடங்களுக்கு மாறும். இனிமேனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நான் மீண்டும் சொல்றேன், அவங்கள சுய பரிசோதனை செஞ்சு மக்களை நோக்கி பயணிக்கணும். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தே செயல்படுத்தணுமே தவிர மக்களோட நிலைக்கும் மக்களோட எண்ணங்களுக்கும் அவங்க எதிர்கால நலனுக்கு எதிராக செயல்படும் போது இது போன்ற நிலை வந்து தவிர்க்க முடியாத ஆயிரும். ஓகே சார், நன்றி. நன்றிங்க.